ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மதகஜராஜா படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மதகஜராஜா. இந்த படத்தோட கதை வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து விஷாலோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறது வந்து தெரிய வந்து வருது. ஸோ விஷால் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண வந்து போகிறாரு. சால்வ் பண்ணாரா இல்லை என்ன ஆச்சுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா படத்தோட அந்த கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து சாதிச்சு போன ஒரு டெம்ப்ளேட் கமர்ஷியல் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா அந்த மதகஜராஜா. டீசன்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை செகண்ட் ஹாஃப்னு தான் வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து போகுது. அதுக்கப்புறம் சந்தனம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா வந்து என்கேஜிங்காக வந்து போகுது. அடுத்து இன்ட்ரோ பிளாக்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது. அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வந்து படம் வந்து போகுது. செகண்ட் ஹாஃபில் மனோபாலா வச்சு ஒரு சீக்வன்ஸ் காமெடி வந்து வருது. அப்போ வந்து படம் வந்து என்கேஜிங்காக வந்து போகுது. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரியில் என்ன வந்து கிளைமேக்ஸாக இருக்கும், ஹீரோ வந்து வில்லனை வந்து அடிச்சு போட்டு வந்து பொழப்பாரு தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு படத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா படமாக வந்து இருந்துச்சு. படத்தில் விஷால் சந்தானம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சந்தானம் வந்து காமெடியில் பார்த்தீங்கன்னா பின்னி வந்து எடுத்துட்டாரு. விஷால் வந்து எப்பயும் போல யூஸ்வலாக டெரிஃபிக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. மனோபாலா, மணிவண்ணன், சடகோபன் ரமேஷ்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து விஜயானந்த் வந்து பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து அவ்வளோ வைப்பாக வந்திருக்கு. வந்த புதுசில் 2012 பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. ஸ்டன் சீக்வன்ஸ், வில்லனுக்கு ஹீரோக்குமான சீன்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து நல்லா வந்து எழுதிருக்கலாம், நல்லா எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அதை வந்து சரி பண்ணியிருந்தால் அந்த படம் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு படமாக வந்து இருந்திருக்கும். லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து பார்க்கவே வந்து முடியாது. சுந்தர்சி படத்தில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கே வந்து இருக்காது. ஸோ மைனஸ் வந்து படத்துக்கு வந்து சொல்ல போனோம்னா காமெடி சீன்ஸை தவிர மற்ற எந்த சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒழுங்காக வந்து எழுதலை. அதெல்லாம் வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தால் இன்னுமே பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா வந்து வந்திருக்கும். ஸோ ஹியூமர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தியேட்டரில் வந்து என்கேஜ் பண்ணி உட்கார வந்து வைக்கிது. விஜயாண்டனியோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. அப்புறம் சந்தானத்தோட காமெடி, டைமிங் காமெடி. சந்தானம் வந்து பீக்கில் அந்த டைமில் பண்ண படம் இது. பிரித்து எடுத்துருக்காரு காமெடிலாம் அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க்காக இருக்குது. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணு தான். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இந்த மதகஜராஜா வந்து எப்படி இருக்குது வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மூவி. எந்த ஒரு லாஜியும் பார்க்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு ஜாலியாக வந்து தேட்டரில் பார்த்து சிரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3. இது ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி.